ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் ஃபேக்ஸ் தமிழ் கேமர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐஸ்கிரீம் 6 தான் நம்ம வந்து விளையாட போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஐஸ்கிரீம் 5 அது மட்டும் இல்லாமல் மற்ற பார்ட்ஸும் வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்கறனால நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, இல்லைனா மேலே கால் தரேன், அது போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஐஸ்கிரீம் 5ல் வந்து மைக்குன்ற ஒரு பையனை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிருப்போம். சரி, இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து சார்லின்ற இன்னொரு பையனை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் ரொம்ப பேசாமல் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி, வந்தாச்சு. வந்ததுமே இந்த கண்ட்ரோல் ரூமை தான் காட்டுறாங்க. ஓகே, ஆல்ரெடி இப்போ வந்து ஜே என்ன சொல்கிறான்னா, ஓகே இப்போ வந்து ஒரு பைப் லைன் போதான். அது வந்து எங்கன்னா இந்த கேண்டிலாம் செய்வாங்களா, அங்கே பைப் லைன் போதான். இவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு தெரிஞ்சு லிஸ் அங்கே தான் இருக்கான், ஏன்னா அவளும் ஸ்வீட்டானவன் அப்படின்றான். ஏதோ வளர்றான். அட டேய், வந்த வேலையை பாடுறா. சரி, இப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, நம்ம ராடை எப்படியாவது தோக்க அடிக்கணும்னா நம்ம 4 பேர் ஒன்றா இருந்தால் தான் முடியும், அதனால் கவனமாக வேலை செய்யின்றான். சரி, ஒரு நிமிஷம், சார்லி தானே? ஓய் ஆமாங்க, அந்த குண்டு பையன் எங்கே அங்கே பண்ணுறான். சரி, இப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, ஏன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கே அப்படின்றான். அது மட்டும் இல்லாமல் நானே இங்கேருந்து தப்பிக்க போகிறேன், அவங்க வராதனால இவரே தப்பிக்க போகிறாராம். சரி, எனக்கு இங்கே எதனா சாப்பிட்றதுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கிச்சனில் அப்படின்றான். அட குண்டு பயலே, உனக்கு மூளை எங்க? டேய், யாரா பையா நீ? ஏய், என்னங்க இது? மாட்டி என்னடா பேர் இது? ஏய், என்னடா கொசு ரத்தம் உரிகிற மாதிரி அதுலேருந்து ஏதோ உறிஞ்சின்னுக்கிறான் வாயிலேருந்து. டேய், ஆஹா, என்னடா புதுசாக இருக்கிறாங்க எல்லாம். சரி, ஓகேங்க, இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்து போடணும். இப்போ ஓகே, இப்போ வந்து இந்த ஐஸ்கிரீம் 6ல் வந்து இவனாக தான் நம்ம வந்து காப்பாற்ற போகிறோம். இங்கே பாருங்களேன், கொசு உரிகிற மாதிரி அதில் ஏதோ உறிஞ்சி குச்சின்னுக்கிறான். யாரா டேய் நீ? சரி, இப்போ இவன் நம்மளை அடிக்க மாட்டான் தான் நினைக்கிறேன். சரி, அப்படியே நம்ம வந்து எஸ் ஆகிடுவோம் இங்கேருந்து. சரி, இப்போ வந்து என்ன பண்ணுவோன்னா, இங்கே எதனா பொருள் நம்ம கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்குறான். ஓகே, இங்கே வந்து சர்க்கு. ஓகே, இப்போ வந்து 2 பொருள் வந்து இங்கே நம்ம வந்து வைக்கணும். ஓகே, அது வந்து இங்கே இருக்கான்னு பார்க்கலாம். எங்கே? ஐயோ, இந்த மினி ராடு வேறு இங்கே வரான். இருங்க, இந்த ரூமில் எதனா இருக்கான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போடு, வேற மாதிரி கச்சிச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து கோல்டு சர்க்கரை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து இன்னொன்று வந்து கண்டுபிடிக்கணும். சரி, அதெல்லாம் இப்போ தேடணும். எனக்கு தெரிஞ்சு கொடுக்க மாட்டானுங்க, ஏன்னா ஃபஸ்ட்டு இதுவே லக்கில் நம்மளுக்கு ஏதோ குத்துட்டானுங்க. சரி, இன்னொன்று வந்து நம்ம தேடுவோம். இங்கே இருக்குது. இது என்ன ரூமு? இங்கே எதனா இருக்கான்னு பார்க்கலாம். அங்கே ஒரு மண்டையை அப்படியே போயின்னு இருக்கிறான். அவன் அப்படியே போட்டு நம்ம பாட்டுன்னு அப்படியே பொறுமையாக தேடுவோம். பார்த்துட்டான்டா. ஓரா இந்த சின்ன ராடு தொல்லை தாங்க முடியல. சரி, இப்போ இங்கே எதனா இருக்கா? டே, தயவு செஞ்சு அது ஒன்றே ஒன்று மட்டும் கொடுத்துருங்க. சரி, எங்கே வச்சுக்கிறானுங்க தெரியலையே. ஐயோ, ஏன்டா டேய், அங்கே போனால் அப்படி வரான், இங்கே போனால் இப்படி வரான். நல்ல வேலைங்க, ராடு வேறு வந்துட்டான். நம்ம அப்படியே இங்கேருந்து அப்படியே எஸ் ஆகிடுவோம். சரி, இதில் என்ன இருக்கா? இதுலேயும் எதுவும் இல்லை. அதனால் இப்போ இதில் டேய் ஒன்றே ஒன்று போடு, வேற மாதிரி. எப்படியோ நம்மளுக்கு குத்துட்டாங்க. ஐயோ, சந்தோஷத்தில் எத்தாலும் நம்மளை மாட்டி விட்ருவானுங்க போல இது. சரி, ஏதோ ஒன்று நம்மளுக்கு வெற்றிகரமாக எடுத்தாச்சு. சரி, இப்போ வந்து இதை போய் நம்ம எடுத்துகிட்டு போய் அங்கே ஃபிட் பண்ணணும். ராடு வேறு இங்கே தான் போனால் ஜி போயிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த குட்டி ராடு வேறு இங்கே இருக்கிறான், அதனால் அப்படி போயிடுவோம். சரி, இப்போ வந்து என்ன பண்ணிட்டோம், பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன், இங்கே தான் நினைக்கிறேன். சரி, அதனால் ஐயோ, கரெக்டாக நான் இது பண்ணுற இடத்துல நிற்கிறான். பார்த்துட்டான். சரி, நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே சுற்றிட்டு போவோம், வேறு வழி இல்லை. அவன் பார்த்தா இவன் கத்தானது பார்த்துட்டு ராடு வேறு வருவான். சரி, போயிட்டுக்கிறாங்க. தெரிஞ்சு இது உள்ளே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்லை, அப்போ ஓகே. இப்போ இந்த போஸ்டர் வந்து இப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஜேவா மாதிரி அங்கேருந்து ஒரு சில பொருளெல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ராடு பார்த்துட்டான்யா. ஓடுறா. அந்த செல்ஃபோன் இது ரூம் எங்கே இருக்குன்னு தெரியல. ஐயோ, வாடா, ட்ராப் வேறு வச்சுட்டு வந்துக்கிறான், இல்லை மாட்டுவானா இல்லையான்னு கூட தெரியலையே. சரி, இப்போ எங்கடா அந்த இன்னொரு கால் ரூம் எங்கடா? ஐயோ, இவன் வேற பின்னாடி துரத்தி நிற்கிறான். எங்கேயா அந்த கால் ரூமை மட்டும் எனக்கு கொடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எங்கடா இருக்குது? தோ இருக்குதுங்க. அப்பா, மாடி ஒரு வழியாக வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஜேக்கு கால் பண்ணி இந்த இது வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க சொல்லணும். சரி, ஜெய ஃபோனை டேய். ஃபோனை எடுத்துட்டாங்க ஃபோனை.
சரி, இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருப்போம்னா ஐஸ்கிரீம் 4 இதுவில் வந்திருப்போம் நம்ம. இப்போ வந்து வெளியே போவோம். எனக்கு தெரிஞ்சு இங்கே வரமாட்டான் தான் நினைக்கிறேன். பார்த்துக்கலாம் வாங்க. எதுவோ கையில் ரெடியாக கன் எடுத்து வச்சுக்கிறேன். சரி, இப்போ வந்து இங்கே பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து அந்த அந்த என்னது அது ஃபோட்டோவா அந்த ஃபோட்டோவும் கண்டுபிடிக்கும். இன்னொரு ஒன்று லாக் பிக்குன்னு ஏதோ ஒன்று இருக்கும், அதுவும் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், அந்த எங்கடா அந்த சார்லி பையன் ஒருத்தன் ஃபோட்டோ கையில் வச்சுருந்தால அவன் அந்த ஃபோட்டோ எங்கே நம்ம கண்டுபிடிக்கணும். இவன் பாட்டு நான் அப்படியே போயின்னு இருக்கிறான். போட்டோம். சரி, எங்கடா இருக்குது வழி? உள்ளெல்லாம் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் ஓகே. இப்போ வந்து அந்த போஸ்டர் எங்கடா இருக்குது? இப்போ அந்த போஸ்டரை தான் போய் இப்போ நான் தேடணும். ஏன்னா அதில் தான் ஓகே. இந்த போஸ்டரை நான் பார்த்தது. இது இல்லை எனக்கு தெரிஞ்சு. எங்கே பார்த்துட்டான்யா. இதோ இருக்குது. இது இப்போ இதில் தொட்டால் இன்னொரு போஸ்டர் ஒன்று இருக்கும். அதுக்கு முன்னாடி இருங்களேன், சாப்பிட மாட்டேயா. பின்னாடியே அலாரம் வச்சுக்கின்னு வரான். சரி, இப்போ வந்து ஃப்ராஸ்டின்ற இன்னொரு ஒன்று இருக்கும். இது எங்கே இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த ஐஸ்கிரீம் வண்டிக்கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அங்கே போனோம். எங்கடா இருக்குது வழி? இதில் வேறு எனக்கு கன்ஃபியூஸே இந்த வழி தான். இந்த வழி எங்கெங்கே தான் போகணுன்னே தெரியாது நம்மளுக்கு. சரி, இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோன்னா ஐஸ்கிரீம் வண்டி இருக்குதுல்ல, அங்கே போகணும். ஏன்னா இது அங்கே தான் இருக்கும். ஆஹா, ஐயோ யாருங்கயா இவன் பாட்டுன்னு வரான். டே நன்னாரி பயலே, ஏன்டா டே போய் வேறு வேலை இருந்தால் போய் பாடுறான். சரி, இப்போ வந்து அங்கே மேலே அவன் பாட்டுன்னு வந்துன்னுக்கிறான். நம்ம என்ன பண்ணுவோம், அப்படி அச்சோ டேய் போங்கடா, டேய் கம்முன்னு இருங்கடா, சும்மா சீஃப் ஏதோ சொல்லின்னுக்கிறான். சரி, இப்போ வந்து என்ன பண்ணுவோம், எங்கடா போகுது நான் இந்த வழியில் போய் பார்ப்போம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் பேட்லாக். இப்போ இந்த டோர் தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணோம். அதுக்கு தான் நம்ம வந்து லாக் பிக் வேணும். அதனால் இப்போ வந்து லாக் பிக்கும் செய்யணும். ஃபஸ்ட்டு இது என்னான்னு இதை போய் நம்ம வந்து பார்த்துடலாம். எனக்கு தெரிஞ்சு ராடு இதில் வந்துட போகிறான். சரி, அப்படியே நம்ம போய்கிட்டே இருப்போம். எனக்கு தெரிஞ்சு வரா மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, இருந்தாலும் பார்த்துக்கலாம், போவோம். வந்தாச்சுங்க. ஓகே, இப்போ எனக்கு தெரிஞ்சு ஃப்ராஸ்டி இதோ இருக்குதுங்க. இப்போ இது உள்ள இன்னொரு போஸ்டர் இருக்கும், அது போய் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் அது கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே இன்னொரு போஸ்டர் ஒன்று இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு பொருள் ஒன்று தருவான். ஷோபா என்ன வேலைடா டே. சரி, இப்போ வந்து என்ன பண்ணுவோம், ஓகே இப்போ இது வந்து என்னது பார்க்க கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு மாதிரி இருக்குது. இவனுக்கு தான் யாரா கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு கொடுத்தது? சரி, இப்போ வந்து இது எங்கே இருக்குதுன்னு தெரியலையே. அச்சோ வந்துட்டான்யா. இல்லா சாப்பிடா மண்டியா, சாப்பிடா. ஓகே, அப்போ கூட 30 செகண்ட் தான் அவன் டைம் கொடுத்து வச்சுக்கிறானுங்க. சரி, இப்போ வந்து இந்த போஸ்டர் வந்து நான் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது பக்கத்தில் தான் இருக்குதுன்னு எனக்கு தோணுது. எங்கடா இருக்குது? எனக்கு தெரிஞ்சு இங்கே தாங்க எங்கேயோ பக்கத்தில் இருக்குது. இதை நான் பார்த்தேன், எங்கே பார்த்தேன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு இப்படியே போவோம். எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் பார்த்த மாதிரி ஏதோ ஞாபகம் இருக்குது. எங்கடா இருக்குது இந்த போஸ்டர் மட்டும்? எங்கடா இருக்குது டேய்? இதோ இருக்குதுங்க. போடு வேறு மாதிரி. இப்போ இது உள்ள இன்னொரு போஸ்டர். இந்த போஸ்டர் இங்கே தான் நான் பார்த்துட்டு வந்தேன். இப்போ இந்த போஸ்டருக்குள்ளே தான் அந்த பொருள் இருக்கும். எங்கடா இருக்குது? இது இல்லை, இன்னொன்று இருக்குங்க. எங்கே தான் இருக்குதுன்னு தெரியலையே. இதோ இருக்குது. போடு வேறு மாதிரி. இப்போ இந்த போஸ்டர் உள்ள கச்சிச்சிங்க. கிராங்க்கு. இந்த பொருளுக்கோசரம் தான் நம்ம போஸ்டர் மேலே போஸ்டராக தேடின்னு இருந்தோம். ஓகே, இப்போ இந்த கிராங்க்கு வச்சு இதில் இப்போ திருவணும். இதுவில் பார்த்தோன்னா ஒரு ரிமோட் இருக்கும், அதில் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்னென்னா மெமரிஸ்னு ஒன்று இருக்கும். இதில் பார்த்தோன்னா யார் இருப்பான்னா ராடோடைய அம்மா ஈவில்னு, அதாவது ஈவில்னா மாறுறது காமிச்சிருப்பாங்க. இப்போ வந்து இவன் என்ன சொல்கிறான்னா, இதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை அப்படின்றா. அதாவது இவங்களை சாவடிக்கிறதெல்லாம் இவங்களுக்கு ஏதோ பெருசாக தோணவே இல்லையா. யாரோ கதவு தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடினே சொல்கிறா. இங்கே பாருங்க, கையில் எம்மா பெரிய சுற்றி வச்சுக்கிறா. சரி, யார் வரா? இவ ஞாபகம் இருக்குதுங்க. இவ தான் நான் ஈவன் எனக்கு வேலை செய்வா. குட் மார்னிங், என் பேர் தான் சிஸ்டர் பில்லா. நான் பேரே மறந்துட்டேனே. சரி, இவன் என்ன சொல்கிறான்னா, இந்த ஸ்கூலோடைய இதுவெலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க வந்துக்கிறா பொழுது. கண்ணை பார்த்ததுமே பயந்துட்டா. ஓகே, இப்போத்துலேருந்து நீ என் வார்த்தையை மட்டும்தான் நீ கேட்கணும். நீ இனிமேட்டு என்னுடைய அடிமை அப்படின்னு சொல்லிட்டு ஈவல்னன்னு மயக்கிட்டா. மயங்கி ஊந்துட்டாளா. இப்போ இனிமேட்டு ஈவல்னனுடைய இதுவாக மாறியிருப்பா, அதாவது அடிமையாக மாறியிருப்பா. சரி,
நீங்கள் ஈவில் நான் வீடியோ பார்க்கலாம் நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பாருங்கள். சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு பொருள், அதாவது லாக் பிக்கு வந்து நம்ம வந்து இப்போ தேடணும். அதுக்கு பார்த்தோன்னா மெட்டல் பீஸுன்னு இங்கே ஒன்று இருக்கும். அதை போய் இப்போ நான் தேடி எடுக்கணும். எங்கடா இருக்குது? ஓகே, இந்த வழி இல்லை, இந்த வழி போவோம். ஏன்னா இங்கே தான் அந்த இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எங்கே இருக்குன்னு. இதெல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த ராடு தொல்லை வேற தாங்க முடியலங்க. வந்து இன்ட்ரூடர்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லினுக்கிறானுங்க. எங்கே அதோ இருக்குதா? நான் பாட்டுன்னு போயினுக்கிறேன். இப்போ இது உள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த மெட்டல் பீஸு. பார்க்கலாம், இங்கே தான் இருக்கும். கிடச்சிச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதோ இருக்குது, போடு வேறு மாதிரி. என்னடா இது, இன்றைக்கி எல்லாம் நம்மளுக்கு டக்குன்னு கிடைக்குது. சரி, ஏதோ ஒரு நல்லது. இன்றைக்கி நம்மளுக்கு லக்கு போல் இருக்குதுங்க. அதனால தான் எல்லாம் டக்குன்னு நம்மளுக்கு கிடைக்குது. சரி, இப்போ வந்து நம்ம வந்து மேலே போகணும். ஏன்னா இதை போய் அந்த மைக்கு கிட்டே, அதாவது அந்த சோடா புட்டிக்கிட்ட போய் கொடுக்கணும். இப்போ அச்சோ டேய், போங்கடா, தூரம் போங்கடா. அப்படி வந்துட்டானுங்க. இந்த வயசில் வந்து ஏதோ சொல்லினுக்கிறானுங்க. சரி, வந்தாச்சுங்க. இப்போ இது போய் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அந்த சோடா புட்டிக்கிட்ட போய் கொடுக்கணும். வந்தாச்சு. எங்கடா இருக்குதா? இந்த ஒரு இருக்குதா? இப்போ இது போய் சோடா புட்டிக்கிட்ட கொடுக்கணும். டேய், எங்கடா இருக்கிறான்? இங்கே தானே நின்றுருந்தான். தோக்குறானா? இந்தாடா, இருங்க ஒரு நிமிஷம். இன்னும் 2 பொருள் நம்ம எடுக்கணும். 3 பொருள் மொத்தம். வந்துச்சு. நெக்ஸ்ட்டு டேப்பு. இன்னொன்று ஏதோன்னா இது பேர் என்னான்னு தெரியலையே. ஓகே, டேப் எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் பக்கத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் போய் டேப்பு ஃபஸ்ட்டு போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, டேப் எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், இங்கே தான் இருக்கும் டேப்பு எனக்கு தெரிஞ்சு. இது உள்ளே செக் பண்ணி பார்க்கலாம். குத்துருங்கடா தயவு செஞ்சு. டேய், என்னடா இது இன்றைக்கி அதிசயமாக இருக்குது. டேப்பாக ஒரு எல்லாம் கேட்ட பொருளும் நம்மளுக்கு குத்துட்டே இருக்கிறாங்க டக்குன்னு. ஆனால் இது நம்பவே கூடாதுங்க. ஏன்னா லாஸ்ட்டில் நம்மளுக்கு இது மாதிரி எதனா ட்விஸ்ட்டு ஒன்று வைப்பானுங்க. சரி, ஏதோ ஒன்று. இந்தாடா டேய், டேப்பு. அந்த மெட்டல் பீஸ் எடு. அந்த மெட்டல் பீஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு இன்னொரு பொருள் வேணுங்க. அது வேறு வாயிலையும் நுழையில எனக்கு. அது பார்த்தோன்னா ராடு. அடடா, சரி, இவனை தாண்டியே போவோம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு. சரி, இப்போ வந்து பார்த்தோன்னா ராடு வந்து கீழே வண்டி நிறுத்தி வச்சுருப்பாங்களா, அந்த பொருள் அங்கே தான் இருக்கும். அதை போய் இப்போ நம்ம போய் எடுத்துகிட்டு வரணுமா? சரி, போவோம். டேய், ஓகே, இந்த மண்டையை இங்கேயே பத்துன்னு வேலை செஞ்சுனுங்கிறான். நம்ம இது உள்ள அப்படியே தேடி பார்க்குறானா? அவன் பார்க்க மாட்டாங்க. அவன் நன்னாரி பயப்புல. அவன் எங்கே பார்த்து நம்மளை இது பண்ண போகிறான். குத்துருங்கடா தயவு செஞ்சு. போடு வேறு மாதிரி. ஒரு வழியாக குத்தாச்சு. டேய் மூக்கா, இங்கே பாடுறா. டேய் மூக்கா. அவன் பார்க்க மாட்டாங்க இங்கே. நம்ம அப்படியே கிளம்புவோம். அவன் இந்த ஜென்மத்தில் நம்மளை பார்க்க மாட்டான். அவன் பாட்டுன்னு வேலை செஞ்சுனுக்கிறான். நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே இதை எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம் அப்படியே. வந்தாச்சா? அந்த குட்டி ராடு வேறு எங்கே இருக்கான்னு தெரில. சரி, இப்போ வந்து நம்ம போய் லாக் பிக்கு வச்சு ஓப்பன் பண்ணணும். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஈவெண்ட்டை போய் லாக் பிக்கு. தாடா லாக் பிக்கு ரெடி பண்ணுறா. லாக் பிக்கை ஓகே, ரெடி பண்ணியாச்சுங்க லாக் பிக்கு. இப்போ இது என்ன பண்ணுவோம், கீழே ஒரு ரூம் பார்த்தோம்ல, பேட்லாக் ரூமுன்னு. அதை போய் இப்போ இதை வச்சு ஓப்பன் பண்ணணும். எப்பா, என்னென்ன வேலை இருக்குதுன்னு பாருங்களேன் இப்போ. சரி, இப்போ வந்து என்ன பண்ணுவோம், அப்படியே கீழே போடா. இப்போ அந்த ரூமை போய் நம்ம ஃபஸ்ட்டு தேடணும். எங்கடா இருக்குது? அச்சோ டேய், மினி ராடுங்களா, ஓடுங்கடா. அப்படி ஏன்டா சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கிறீங்க? நீங்கள் என்ன தான் அலாரம் வச்சாலும் அவன் வரமாட்டான்டா. அவன் முக்கியமான வேலையில் இருக்கிறான்டா. போங்கடா தூரம். எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த லாக் ரூமு எங்கே தான் இருக்குன்னு தெரியலையே. எங்கடா? இதோ இருக்குதுங்க. இது உள்ளே தான் இருக்கும். அச்சோ டே ஏன்டா இது மாதிரி பண்ணுறீங்க? சரி, ஓகேங்க. இப்போ வந்து இந்த இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும் டக்குன்னு. ஐயோ, நம்மளுக்கு வேறு கை வேறு ஒழுங்காக உட்கார மாட்டேங்குதுடா. டேய், சரி, ஓப்பன் பண்ணுறா. ஏங்க இது இம்மா நேரம் ஆகுது? அப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து இந்த லிவரை வந்து நம்ம வந்து ஆன் பண்ணி விடணும். ஏன்னா அப்போ தான் சார்லி இருக்கிற இடத்துக்கு வந்து லாக் ஆகிருக்கிற டோர்லாம் ஆன் ஆகிடும். அப்பா, இதுவாகிடுச்சு. ஓகே, இங்கே எதனா பொருள் இருக்கா? எதுவும் இல்லை. அப்படியே ஐயோ, ஏன்டா மைக்கம் போட்டால் கூட இவன் வந்து நம்மளை பிடிக்கிறாங்க. என்னங்க பண்ணுறது? சரி, எனக்கு தெரிஞ்சு ராடு இப்போதைக்கு இங்கே வரல. எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்தாலும் வருவான். நம்ம என்ன பண்ணிடுவோம், மேலேயே அதே வழியில் போயிடுவோம். சரி, எங்கடா இருக்குது அந்த வழி? இங்கே தானே பார்த்தோம். இதோ இருக்குதா? இதிலே நம்ம அப்படியே போயிடுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சார்லி ஃபோன் பண்ணி அங்கே நம்மளுக்கு ஒரு வேலை இருக்குது, அதை போய் பண்ணணும். ஷோவா, இது முடிக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு வயசாகிடும் போல் இருக்குது. சரி, போவோம்.
சரி வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். வந்தாச்சுங்க ஒரு வழியா. இப்போ நம்ம போய் சார்லிக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லணும். எங்கடா இருக்குது? ஓகேங்க. இது வந்தாச்சு. சோடா புட்டி வேறு இதுவாக பார்த்துனுங்கிறான். சரி இப்போ நம்ம வந்து சார்லிக்கு ஃபோன் ஆடுறா. டேய் சார்லி, சொன்னதெல்லாம் பண்ணிட்டேன் பாடுறா டேய், ஒழுங்காக தப்பிச்சு வர வேலையை பாருன்ட்டான். சரி இப்போ வந்து இந்த இதுகிட்டேருந்து எப்படி தப்பிக்க போகிறோன்னு தான் தெரில. சரி பார்ப்போம் வாங்க, பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இங்கே வந்து என்ன வேணும்னா, இப்போ வந்து எல்லா ரூமும் நம்மளுக்கு வந்து அன்லாக் ஆகிருக்கும். ஏன்னா மேலே இது பண்ணி விட்டது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இங்கே ஒரு பெரிய ரோபோட் வந்து சுற்றின்னு இருக்கும்ல, அதுக்கிட்ட தான் கீ இருக்குது. அதை எப்படியாவது நம்ம போட்டு தள்ளணும். டேய் 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 டேய், யாருங்க இவன்? இந்த ராடு தொல்லை, இந்த சின்ன ராடு தொல்லை தாங்க தாங்கவே முடியல. ஐயோ, அந்த பெரிய ராடுகிட்ட வந்து கூட தப்பிச்சிடலாம் போல இது, இந்த சின்ன ராடுகிட்ட வந்து தப்பிக்க முடியல. சரி இப்போ வந்து என்ன பண்ணுவோம், இங்கே பார்த்தோன்னா இங்கே ஒரு ஸ்பெஷல் பாட்டில் ஒன்று இருக்கும். இதை பார்த்தோன்னா இந்த கேண்டியில் வந்து ரெசிபியாக ஒன்று போட்டு இது பண்ணியிருப்பாங்க. அந்த ரெசிபியை வந்து நம்ம வந்து கெடுக்கணும். அதுக்கு தான் இது. இதுக்கு பார்த்தோன்னா இங்கே ஒரு மாவு மாதிரி ஏதோ இருக்கும். மாவா இது ஏதோ ஒன்று. ஐயோ டே 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 இருங்கடா. ஐயோ இவனுக்கு பிடிச்சிருவானுங்க. இது மாவில் வந்து இப்போ நம்ம வந்து கலக்கணும் இது. டே 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 இருங்கடா. ஆஹா, இவனுங்க வேறு அலாரம் அடிச்சு விட்டு நம்மளை சாவடிக்கிறானுங்க. இங்கே பார்த்தா இவங்கிறான், அங்கே பார்த்தா அவனுங்க இருக்கிறானுங்க. சரி கம்முன்னு ஆயிட்டானுங்க. சரி இப்போ வந்து இதில் கலந்து விடணும். ஓ சுகரா இது? நான் கூட இது மாவுன்னு நினச்சேன். சரி இப்போ வந்து நம்ம ஒரு இது வந்து போட்டாச்சு. இப்போ வந்து ரெண்டாவது வந்து நம்மளுக்கு என்ன வேணும்னா, அதாவது அழுகுன முட்டைன்னு நினைக்கிறேன். அதை எடுத்துன்னு வந்து இப்போ நம்ம வந்து கலந்து விடணும். எங்கடா இருக்குது அது? அந்த ஐயோ அடிச்சிட்டாங்கய்யா. ஐயோ இந்த பெரிய ரோபோட்டு தொல்லை வேறு தாங்க முடியல. போறா பாருங்க எப்படி. சரி எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் இருக்குங்க. இங்கே தான் இருக்கும். அதோ இருக்குது. போடு வேறு மாதிரி. இப்போ வந்து இதில் அழுகுன முட்டை எங்கடா இருக்குது? ஓகே இதில் இல்லை, இதுலேயும் இல்லை, இதில். டேய் குத்துருங்கடா ஒழுங்கா டேய். ஆஹா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்துட்டாடா, அது மட்டும் குத்துருங்கடா டேய். ஆஹா என்னங்க இவனுங்க கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. அழுகுன முட்டை எங்கடா டேய், கொடுங்கடா தயவு செஞ்சு. இதில் இருக்கா? குத்தாது, போடு வேற மாதிரி. ஐயோ இவன் தொல்லை வேற தாங்க முடியலப்பா. சரி ஏதோ ஒன்று நம்ம எங்கே போய் எங்கே இது பண்ணணும்னா, ஏய் கிளிச் ஆகிட்டாளா? ஆஹா கிளிச் ஆகிட்டானா அவ்வளோதாங்க, நம்மளால் தப்பிக்க முடியாது. இருங்க அதை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். என்ன பண்ணுவோம், இதில் அப்படியே போடு அழுகின முட்டை இது பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுவோன்னா, இன்னும் ஒரே ஒரு பொருள் எனக்கு தெரிஞ்சு வேறு கிளிச் ஆகிட்டானா அவ்வளோதான். மேடம் அடிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்பா ஒரு வழியாக இது பண்ணி விட்டாச்சு, நல்ல வேலை. சரி இப்போ வந்து நம்மளுக்கு இன்னும் ஒரே ஒரு பொருள் வேணும். அதாவது என்னன்னா, ஒரு நாத்தம் பிடிச்ச சாக்ஸு. அதுதான் இப்போ நான் தேடணும். இப்போ நான் ஒரு டோர் ஒன்று இருக்கும், அதை தான் தேடணும். இப்போ அந்த டோர் இந்த ரூம்லேயும் இல்லை, இதில் இருக்கான்னு பார்க்கலாம். எங்கடா இருக்குது? டேய் ஆஹா இவ வேற அப்பப்போ நம்மளை பயமுறுத்தி விட்றா. சரி அந்த டோர் எங்கே இருக்குது? இங்கேயும் இல்லை. ஏய் அந்த கேண்டி இதில் தான் கலகுதா? சரி அந்த டோர் எங்கடா? அந்த டோரை மட்டும் சொல்லி. ஐயோ இவ வேற நம்மளை அடிக்கிறாங்க. அந்த டோர் மட்டும் கண்டுபிடிச்சிட்டா முடிஞ்சிச்சு. இதில் இருக்குதா? ஓகே இதுலேயும் இல்லை. அந்த டோரில் தாங்க சாக்ஸ் இருக்கும், அது மட்டும் எடுத்துட்டா வேலை முடிஞ்சிச்சு. அது மட்டும் கலந்து விட்டானா இவ கதையை நம்ம முடிச்சிடலாம். எங்கடா இருக்குது டேய்? அந்த பொருள் இருக்குது, ஞாபகம் இருக்குது. ஆனால் ஐயோ ஏன்டா டே, போய் வேறு வேலை இருந்தால் பாருங்கடா, ஏன்டா என்ன சும்மா நோண்டுக்கிறீங்க? சரி அந்த டோர் எங்கடா டே? அந்த டோரும் தாங்க நம்மளுக்கு தெரில, எங்கே இருக்குதுன்னே தெரிலையே. இவன் பார்த்தனா இவன் ஒரு கற்றுவான். டே ஆஹா அப்படியே நீ தெரிஞ்சு இது முட்டையோடங்க இது இல்லை. ஐயோ இவன் வேற ஒருத்தன் டே. சாப்பிடா மண்டையா. சரி இதையும் இல்லையா? எங்கடா இருக்குது? அந்த ரூமை மட்டும் கண்டுபிடிச்சா முடிஞ்சிச்சு. ஆனால் அந்த ரூமு நம்மளுக்கு வழக்கம் போல் இந்த கடைசியில் தான் எதனா மக்கர் பண்ணி விட்டுறாங்க. சரி இன்னும் ஒரே ஒரு பொருள்டா, அது மட்டும் குத்திட்டிங்கன்னா நான் கேமை முடிச்சிருவேன்டா. ஏன்டா இது மாதிரி பண்ணுறீங்க? ஆஹா நல்லாவே இருக்க மாட்டீங்கடா, நாசமாக போயிடுவீங்கடா டேய். எங்கடா இருக்குது அது? எங்கேயுமே இல்லைங்க. ஒருவேளை கிளிச் ஆயிடுச்சா? கிளிச்செல்லாம் இருக்காது. இது உள்ளே போக முடியுமா? இதில் போக முடியலங்க. எங்கடா இருக்குது அந்த ஒரு ரூம்? ஐயோ இவ வேற பார்த்து அலாரம் வச்சு விட்டுறாங்க. சரி எனக்கு தெரிஞ்சு எங்கே இருக்குன்னு தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு இது உள்ள பார்த்த மாதிரி தான் இருக்குது. இதுதாங்க. ஐயோ
ஓகே ஆமாம்ல, இதுக்கு வேற நம்ம மாஸ்க் ஒன்று எடுக்கணும். அடச்சி அது வேற நான் மறந்துட்டேங்க. இந்த டோருக்கோசரம் தான் நான் அம்மா தூரம் தேடினுக்கிறேன், அதை வேற மறந்துட்டேனா? சரி, ஐயோ இவ பார்த்தா அடிப்பாளே. ஓடுறா அந்த மாஸ்க் இருக்கிற இடம் அது வேற. அதோ இருக்குதா? ஓகே, கதவு மூடி விடுவோம். ஏன்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சின்ன பசில் ஒன்று முடிக்கணும். அதாவது இங்கே இருக்கிற ஐஸ்கிரீமை வந்து கரெக்டாக நம்ம பிடிக்கணும். அப்போ தான் அந்த மாஸ்க் நம்மளுக்கு வந்து எடுக்க முடியும். சரி ஓகே, ஃபஸ்ட்டு இது முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்னடா இது? க்ரீனு, ப்ளூவு, ரெட்டு. ஓகே, ரெண்டாவது முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா எல்லோ, ரெட்டு, ப்ளூவு முடிச்சாச்சு. சரி ஓகே கேஸ், ஃபைனலு. ஓகே, இப்போ இதில் தாங்க நான் ரொம்ப மிஸ்டேக் பண்ணிட்டேன். அதனால் இது மட்டும் கரெக்டாக முடிச்சிடணும். அப்பா ஒரு வழியாக முடிச்சாச்சுங்க. இதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. சரி ஓகே, வெற்றிகரமாக மாஸ்க் எடுத்தாச்சு. இந்த மாஸ்க் ஏன்டா என்னடா அது எடுக்க முடியல மாஸ்க்கு? டேய் அப்பா ஒரு வழியாக எடுத்தாச்சுங்க. அப்பா இப்போ நானும் இப்போ ஒரு மினி ராடு. இப்போ வந்து எவன் பார்த்தாலும் இப்போ என்னால் எதுவும் சொல்ல முடியாது. எவனும் பார்த்தாலும் இப்போ என்னை கத்த மாட்டானுங்க. இப்போ தைரியமாக போகலாம். இப்போ வந்து அந்த மாஸ்க் வச்சு தான் நம்ம அது இது பண்ண முடியும். ஓகே, ஏய் ஏன்டா அக்கா சொல்கிற பேச்சு நல்லா கேளுங்கடா. ஏன்டா இதுமாரி பண்ணுறீங்க சொல்கிற பேச்சு கேட்காம? சரி, இப்போ வந்து நம்ம வந்து அப்போ அந்த டோரை ஓப்பன் பண்ணுறா. ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் தான் அந்த பொருள் இருக்கணும். டேய் தயவு செஞ்சு குத்துருங்கடா. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்துக்கிறேன். ஆஹா, எங்கடா இருக்குது? ஓகே, இதில் இருக்காது. இது ஒளிகிற இடம். ஓகே, இதில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். குத்துருங்கடா. போடு, வேற மாதிரி குத்துறானுங்கடா. எப்பா இந்த நாரி போன சாக்ஸுக்கோசரம் இவ்வளோ தூரம் வந்தேனா? சரி ஓகே, இப்போ இந்த இது வந்து இந்த பாலில் கலந்து விடணும். எப்பா ஒரு வழியாக கலந்தாச்சு. ஓகே, இப்போ வந்து இவளுடைய ரெசிபியை வந்து நம்ம வந்து கெடுத்து விட்டாச்சு. இப்போ வந்து எங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் இவளை பார்த்து எங்கே இது பண்ணோமோ அதே இதுவில் பண்ணுவோம். இப்போ வந்து இவனா வந்து குடிக்கணும் இதை வந்து. ஓகே, வராளான்னு தெரியல. வரான்னு நினைக்கிறேன், ஏன்னா சவுண்டு கேட்குது. எங்கே வரா? மேடம் வாங்க மேடம். ரோபோட், இந்த பெரிய ரோபோட் எங்கெங்கே போச்சு? வந்துச்சுங்க. ஆஹா வந்துச்சுங்க. இப்போ இது கண்டிப்பாக அது சாக போகிற நேரம் வந்துச்சு. ஏங்க என்னங்க மேலே ஏற மாட்டேங்குது? ஏறுதுங்க. ஓகே, குடி நல்லா குடி. ஏன்னா புது ரெசிபிலாம் போட்டுக்கிறேன் அதில். குச்சிச்சிங்க. போடு, வேறு மாதிரி நம்ம வெற்றிகரமாக முடிச்சாச்சு. அப்பா வீழ்ந்ததுக்கு அது இப்போ நம்ம இந்த கீ எத்தலாம். எறா கீயை எஸ்கேப்புங்க. ஓகே, ஒரு வழியாக நம்ம முடிச்சாச்சு. எங்கடா இருக்குது? டக்குன்னு போடு, அந்த ராடு வேறு வந்துட போகிறான் திடீர்னு. சரி போடு, வேறு மாதிரி. சரி ஓகே கேஸ், ஒரு வழியாக இந்த எஸ்கேப்பை வந்து நம்மளுடைய ரெண்டாவது பையன் இதுவும் நம்ம வந்து ரெண்டாவது ஃப்ரெண்டையும் நம்ம வந்து காப்பாற்றியாச்சு. போடு, 3 பேரும் நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆளை நம்ம வந்து காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறான்னா, திடீர்னு எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறான். என்ன வேலைடா? அட பாவி, இங்கே பாருங்களேன், பிளெயின் எடுத்து ஓட்டுனுங்கிறான் அதை வச்சுன்னு. சரி ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆனில் கொடுங்க. நான் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.